நமசிவாய. அன்பு நிறைந்த வணக்கங்கள். அருணாச்சலம் ஜோதிடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இனி ஆவணி மாதத்தில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு என்னென்ன பலன்கள் காத்திருக்கின்றன என்பதை விரிவாக பார்க்கலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிகவும் யோகமான மாதமாக அமையப் போகிறது. பலர் என்னிடம் ஒரு கேள்வி கேட்பார்கள். சார், ஒவ்வொரு மாதமும் நல்ல பலன் சொல்றீங்க, ஆனா எனக்கு மட்டும் எதுவுமே நடக்கலையே என்று. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஒருவரின் சுய ஜாதகத்தில் நடக்கும் தசா, புத்தி, கிரக நிலைகள் மிகவும் முக்கியம். குறிப்பாக ராகு தசை, சனி தசை அல்லது வேறு சில தசைகள் நடந்தால் தாமதங்களும் தடைகளும் இருக்கலாம். அதனால் பொதுப் பலனோடு சேர்த்து உங்களுடைய சுய ஜாதகத்தையும் கவனிப்பது அவசியம். இப்போது இந்த ஆவணி மாதத்தைப் பொறுத்தவரை வேலைக்காக காத்திருக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி இருக்கிறது. ஏற்கனவே பல இன்டர்வியூக்களை முடித்து வைத்து பதிலுக்காக காத்திருப்பவர்கள் இருந்தால் இந்த மாதத்தில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கின்றன. சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். குறிப்பாக தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். பல நாட்களாக நீங்கள் நினைத்திருந்த தொழில் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். இந்த வருடம் இந்த அளவு டர்னோவர் செய்ய வேண்டும், தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். அதேபோல் வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனம் வாங்க நினைப்பவர்களுக்கு இது சிறப்பான மாதம். நீண்ட நாட்களாக வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்தும் முடியாமல் இருந்தவர்கள் இந்த மாதத்தில் முயற்சி செய்தால் வெற்றி பெறுவார்கள். கடந்த காலத்தில் லோன் அப்ளை செய்து நிராகரிக்கப்பட்டவர்களுக்கும் இந்த மாதம் நல்ல வாய்ப்பு உள்ளது. வீட்டுக் கடன், வாகனக் கடன் அல்லது தொழில் கடன் போன்றவை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரிக்கின்றன. வீடு அல்லது நிலம் விற்க முடியாமல் சிரமப்பட்டவர்களுக்கும் இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சொத்து விற்பனை நடைபெற்று அதன் மூலம் கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை உருவாகும். குரு பகவானின் அருள் உங்கள் பாக்கிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வாய்ப்புகள் இருக்கின்றன. திருமணம், நிச்சயதார்த்தம், குழந்தை சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் போன்றவை குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். குழந்தைகளுடன் ஏற்பட்டிருந்த மனக்கசப்புகள் குறையும். பேசாமல் இருந்த மகன் அல்லது மகள் மீண்டும் உங்களுடன் இயல்பாக பேசக்கூடிய சூழ்நிலை உருவாகும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் தேவை. செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பதால் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக கணவன், மனைவி, பெற்றோர், குழந்தைகள் ஆகியோரிடம் பேசும்போது கோபமாக அல்லது கடுமையாக பேசாமல் இருப்பது நல்லது. ஒரு சிறிய வார்த்தை கூட பெரிய பிரச்சனையாக மாறக்கூடும். அதேபோல் வெளிநாடு செல்ல நினைப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல வாய்ப்புகள் உருவாகும். வெளிநாட்டு வேலை, பயணம், குடியேற்றம் போன்ற முயற்சிகள் சாதகமாக அமையும். வெளிநாட்டில் வசிக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கும் இது முக்கியமான மாதம். புதிய வேலை, புதிய தொழில், புதிய வருமான வாய்ப்பு போன்ற யோசனைகள் உருவாகும். உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் முடிவுகளை எடுக்கக்கூடிய காலமாக இது அமையும். என் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக காத்திருந்த சில விஷயங்கள் உங்கள் கைகளுக்கு வந்து சேரும். நீங்கள் நினைத்த காரியங்களை தொடங்குவதற்கும் முடிப்பதற்கும் இந்த மாதம் மிகவும் சிறப்பானது. பூர்வீக இடத்தில் வீடு கட்ட நினைப்பவர்கள், குலதெய்வ கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் அல்லது ஆன்மீக பயணம் செய்ய விரும்புபவர்கள் இந்த மாதத்தில் அந்த முயற்சிகளை மேற்கொள்வது மிகவும் நல்ல பலனைத் தரும். மொத்தத்தில் பார்த்தால் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் பொருளாதாரம், சொத்து, வேலை, குடும்பம் மற்றும் பாக்கியம் ஆகியவற்றில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அமையப்போகிறது. இந்த பலன்கள் உங்களுக்கு பொருந்துகிறதா என்பதை கமெண்டில் ஓம் நமசிவாய என்று பதிவிடுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். அருணாச்சலம் ஜோதிடம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.